ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்தி சென்ற தலைவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதன்மையானவராக லோகமானிய திலகர் என்று அழைக்கப்படும் பாலகங்கார திலகரை பற்றியும், அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா மராத்தி கேசரி என்ற இரு செய்தித்தாள்கள் நடத்தினார். இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் மராத்திங்கிறது ஆங்கில பத்திரிகையாகவும் ஆங்கில மொழி பத்திரிகையாகவும், கேசரி என்பது மராத்திய பத்திரிகையாகவும் உள்ளது. ஸோ இந்த பாலகங்கார திலகர் யாருன்னா தீவிரவாதிகள் தலைவராக அழைக்கப்படுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வயதானவர்களும் இளைஞர்களும் இருந்தாங்க. வயதானவர்கள், அதாவது கொஞ்சம் அதிக வயதுடையவர்கள் மிதவாதிகள் எனவும், குறைந்த வயதுடைய இளைஞர்கள் தீவிரவாதிகளும் அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா மிதவாதிகள் மிதமான போக்கையும் தீவிரவாதிகள் தீவிர போக்கையும் கடைபிடிச்சாங்க. மிதவாதிகள் தலைவராக கோபாலகிருஷ்ண கோகலையும், தீவிரவாதிகள் தலைவராக பாலகங்காதர திலகர், லோகமானிய திலகர் என்று அழைக்கக்கூடிய பாலகங்கார திலகரும் அழைக்கப்பட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலகங்கார திலகர் மராத்திய கேசரி, மராத்திய சிங்கம் சொல்லிட்டு 2 அடைமொழி பட்ட பெயர்கள் அழைக்கப்படுகிறார். 1916 பூனேவில் தன்னாட்சி கழகத்தை துவங்கினார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று முழங்கினார். அதாவது இந்தியாவுக்கு விடுதலை வேணுங்கிறத தீவிர போக்கை கடைபிடிச்சாரு. இந்த வேர்ட்ல இருந்தே நீங்க படிச்சுக்கலாம். இவர் தீவிர போக்கை கடைபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் இவர் தீவிரவாதிகள் தலைவர் சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சிவாஜி, கணபதி போன்ற பண்டிகைகள் மூலம் விடுதலை உணர்வு மக்களிடையே தூண்டினார். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார் இவருடைய நெருங்கிய நண்பர்கள், அதாவது இவருடைய விசுவாசிகள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். நன்றி.